வணக்கம். Here is a 7 steps approach to learning English tailored for Tamil speakers with spoken English examples. 1. அடிப்படை இலக்கணம் பேசிக் கிராமர். இங்கிலீஷ் கிராமர் அடிப்படை கருத்துக்களை புரிஞ்சுக்கோங்க. எளிமையான வாக்கியங்களை உருவாக்க பயிற்சி செய்யுங்க. உதாரணமாக, நான் ஒரு புத்தகம் படிக்கிறேன் என்பதை I am reading a book என்று சொல்லலாம். 2. தினந்தோறும் புதிய சொற்களை கற்றுக்கோங்க. டெய்லி லேர்ன் நியூ வேர்ட்ஸ். தினமும் புதிய ஆங்கில சொற்களை கற்றுக்கோங்க. சொற்களை மனப்பாடம் செய்ய ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அல்லது மொபைல் ஆப்ஸ் பயன்படுத்தலாம். உதாரணமாக, நன்றி என்பதை தேங்க்யூ என்றும் மன்னிக்கவும் என்பதை எக்ஸ்கியூஸ் மீ என்றும் சொல்லலாம். 3. ஆங்கிலம் பேச பயிற்சி செய்யுங்க. ப்ராக்டிஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஆங்கிலம் சரளமாக பேச இங்கிலீஷ் தெரிந்த நண்பர்கள் அல்லது லாங்குவேஜ் தெரிந்த பார்ட்னருடன் பயிற்சி செய்யுங்க. தவறாக பேசினால் பயப்பட வேண்டாம், ஏனெனில் பயிற்சி தான் உங்களை மேம்படுத்தும். உதாரணமாக, நீங்கள் எப்படி இருக்கீங்க என்பதை How are you என்று கேட்கலாம். 4. ஆங்கிலம் கேளுங்க. லிசன் இங்கிலீஷ். ஆங்கில பாடல்கள், இங்கிலீஷ் மூவிஸ் மற்றும் நிகழ்ச்சிகளை பார்ப்பதன் மூலம் ஆங்கிலம் கற்றுக்க முடியும். ஆங்கிலம் பேசும் நபர்களுடன் பேசுங்க. உதாரணமாக, வணக்கம் என்பதை ஹலோ என்று சொல்லலாம். 5. ஆங்கிலம் படிங்க. ரீட் இங்கிலீஷ். ஆங்கில புத்தகங்கள், செய்தித்தாள்கள் மற்றும் கட்டுரைகளை படிங்க. புதிய சொற்களை கற்றுக்கோங்க மற்றும் கிராமரை மேம்படுத்துங்க. உதாரணமாக, நான் ஒரு மாணவன் என்பதை I am a student என்று சொல்லலாம். 6. ஆங்கிலத்தை எழுதி பழகுங்க. ஆங்கிலத்தில் மின்னஞ்சல், கடிதம் மற்றும் கட்டுரைகளை எழுதுங்க. உங்கள் எழுத்துத்திறனை மேம்படுத்துங்க. உதாரணமாக, நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன் என்பதை I would like to meet you என்று எழுதி பழகலாம். 7. தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்ட்லி. ஆங்கிலம் கற்க தினமும் நேரம் ஒதுக்குங்க. தவறாமல் பயிற்சி செய்யுங்க. அது உங்களை விரைவாக முன்னேற்றும். உதாரணமாக, நான் ஆங்கிலம் கற்கிறேன் என்பதை I am learning English என்று சொல்லலாம். இந்த 7 ஸ்டெப்ஸை பயன்படுத்தி நீங்கள் எளிதாக ஆங்கிலம் கற்றுக்கோங்க. நன்றி.